ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மல்டி ஆக்டர் பிஎல் சீரீஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் முதல்ல நடந்ததை காட்டுறாங்க. அப்போ டீன் டூவாவை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக அங்கே நிறைய பேர் இருப்பாங்க போல். டூவாக்கு தான் நீ பாய் ஃப்ரெண்ட் இல்லையில. ஸோ டீன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இங்கே யாராச்சும் பிடிச்சிருந்தா அதை ஸ்டாப் பண்ணாத, அவங்க கூட பேசி பழக ஆரம்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல ஆல்ரெடி ஜாக் இருக்கான். ஜாக் கூட போஸ்டானுமே இருக்கான். ஸோ அங்கே தான் போஸ்டானும் டூவாவும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கும் டீனும் அப்போ லவர்ஸாக தான் இருந்தாங்க. அவங்க அப்படியே அங்கேருந்து ட்ரிங்க் பண்ணலான்னு போக அப்போ போஸ்டானும் டூவா மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருது போல். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்க அதுக்கப்புறம் போஸ்டானும் டூவாவும் பேசிகிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. போஸ்டான் எப்பயுமே ஃபோட்டோ எடுப்பான்ல, அந்த மாதிரி டூவாவே ஃபோட்டோ எடுக்க கேட்க டூவா கேட்குறான், நீ எல்லாருமே இந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்பியான்னு. ஆனால் போஸ்டானும் இல்லை, நான் என்னோடய ஸ்பெஷல் ஒன்றை மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்ல. இந்த டைலாக் அப்படியே ஃபஸ்ட் சீசனில் கேட்ட மாதிரி இருக்குல்ல. இதை போஸ்டான் நிக்கட்ட சொன்ன அதே டைலாக் தான் இங்கே அந்த ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை கேட்டு டூவா சிரிக்க போஸ்டன் டூவாவே ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோவில் டூவா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இவங்க ப்ளேக்காக ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்கல்ல. ஸோ எல்லாரையுமே இண்டிவிஜுவல் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் டூவா காஸ்டியூம் டிசைனர் தான். அவனையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரோம் எல்லாரையுமே அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ அங்கே ப்ளேயில் இருக்க எல்லாருமே நிற்க வச்சு குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது அப்போ போஸ்டன் என்ன பண்ணுறான்னா, டூவா கிட்ட இந்த அவங்க காஸ்டியூம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணே அவங்க கிட்ட பேச வர மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல. ஸோ டூவா டீனுக்கு அவனோட காஸ்டியூம்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்க. அப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. டீன் கேட்குறான், நீ போஸ்டான் இப்போ பார்த்தது உனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா? ஏன்னா அவன் தானே உன்னோட ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி கேட்க. அப்போ டூவா சொல்கிறான், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், ஜஸ்ட் எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணங்கிற மாதிரி அவன் டீனை பார்த்து சொல்ல. டீன் சொல்கிறான், என்னது நானா? நான் அவனை கூட்டிகிட்டு மட்டும்தான் போனேன், நானும் அவனை ஃபோர்ஸ் பண்ணுங்கிற மாதிரி இவன் சிரிச்சுட்டே கேட்க டூவா சொல்கிறான், சரி அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் கடந்து வந்தானே ஆகணும், பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ டீன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி பாஸ்ட்டை மறக்கணும்னா உனக்கு ஒரே வழி, புதுசாக ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். அங்கே பாரு உன்னோட புது ஆள் வருதுன்னு சொல்லிட்டு அவன் அர்னால்டு தான் காட்டுறான். அதோட அவன் டூவா கிட்ட கேட்குறான், உன்னோட கிஸ் எப்படி இருந்துச்சுன்னு. பட் டூவாவோ, நீ சொன்ன ஐடியாவில் எனக்கு அவங்ககிட்ட திரும்ப பேச கட்ஸ் கூட வரலன்னு சொல்ல. டீன் சொல்கிறான், ஏன் அப்படி இருக்க, போய் அவங்ககிட்ட பேசுன்ட்டு. அதுக்கப்புறம் டீன் கிளம்பிட அர்னால்டு அவனோட அவுட்ஃபிட் மாற்றிட்டு இருக்கான். அப்போ டூவா தயக்கப்பட்டே சொல்கிறான், அன்றைக்கி கிஸ் அதை நான் ட்ரிங்க் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரிலாம். பட் அர்னால்டு இவனை சமாதானப்படுத்திடுறான், இல்லை அன்றைக்கி நீயும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அது ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தானே பண்ணேன், நம்ம அதை மறந்துடலான்ட்டு. ஸோ இப்போ தான் டூவாக்கே ரிலீஃபாக இருக்குது. ஆனால் இப்போ டீனையும் ரஃபியை காட்டினாங்கன்னா டீனும் என்ன ரஃபிக்கிட்ட எப்பயும் போல் வம்பளுக்குறான். அவன்கிட்ட எப்படியோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீ வந்துட்டேன்னு சொல்ல ரஃபி, ஆமாம் ஜாக் என்னை கூப்பிட்டாலங்கிறான். ஆமாம்மா, ஜாக்கு மேலே பரிதாபப்பட்டு தான் கூப்பிட்ருப்பாங்கிற மாதிரி டீன் சொல்ல ரஃபி சொல்கிறான், நீ பண்ண வேலைக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்ட்டு. நாங்கள் எப்படி இருந்தாலும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இன்னும் ஃபீலிங்காக இருக்குது. பட் உன்னை கம்பேர் பண்ணும் போது அதெல்லாம் எவ்வளோ பெட்டருங்கிற மாதிரி இவன் பேசிட்டு போக இப்போ அந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துக்கு நின்றுட்டாங்க. அப்பயுமே டீன் ரஃபி கிட்ட வம்பு பண்ணிட்டு தான் இருக்கான். பாவனி, நீ டீன் கிட்ட பேசின, ஆனால் அவன் ஒன்றை டவுன் பண்ணிட்டான். இப்போ ரோல் கேட்ட, ரோல்லையுமே உனக்கு சப்போர்ட் ரோல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ரஃபி சொல்கிறான், நீ மட்டும் கீழே விழுந்துடாத, அப்போ நான் அவனை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டுருப்பேன்னு. ஆனால் டீனும் உன்னாலாம் என்னை தொடக்கூட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே ரஃபிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இருந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கனால அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் லன்ச் டைம் இவன் ஃப்ரெண்டு பீட் இருக்கான்ல, அவன் தானே இதுக்கு அக்கௌண்டண்ட்டாக இருக்கான். ஸோ அந்த பீட் ரஃபி கிட்ட சொல்கிறான், நான் இப்போ ப்ளேக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ரஃபி சாப்பிட போக அங்கே சாப்பாடில் சீ ஃபுட்டாக இருக்கும் போல். இவன் அப்படியே கீழே வைக்க அங்கே தான் ரோம் இருக்கான். ஏன் நீ சாப்பிட்லையான்னு கேட்குறான். இல்லை நான் வெளியே ஆர்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு சீ ஃபுட்னா அலர்ஜின்னு சொல்ல. அப்போ ரோம் என்ன பண்ணுறான்னா, இந்த என்கிட்ட சிக்கன் தான் இருக்குது, இதை நீ சாப்பிட்டுக்கோன்ட்டு. பட் ரஃபி வேணான்னு சொல்கிறான். இல்லை நான் வெளியவே போய் ஆர்டர் பண்ணிக்கிறேன்ட்டு. பட் ரோம் என்ன சொல்கிறான்னா, இல்லை இங்கே இருக்க எல்லாருக்குமே உனக்கு அலர்ஜின்லாம் தெரியாது, ஸோ நீ வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, இதை வச்சுக்கோன்னு சொல்ல. ராஃபி இதில் எதுவும் வேறு மீனிங் இல்லைலான்னு கேட்குறான். என்னது வேறு மீனிங்கா? நீ என்ன நிறையா ட்ராமா பார்ப்பியா? இது ஜஸ்ட்டு சாப்பாடு தான், இந்த சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போகிறான்.
அதுக்கப்புறம் ரஃபி சாப்பிட போக ரோம் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் பின்னாடியே போகிறான். நம்ம இன்றைக்கி ஷூட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ண போகலாமா, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும் போல் இருக்குன்னு சொல்ல ரஃபி எப்பயும் போல் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான். பட் ரோம் என்ன சொல்கிறான்னா, எங்கே பாரு எதுக்கு இப்படி பண்ணுற, நம்ம இல்லை 2 நைட் ஸ்டாண்ட்லாம் யாருக்குமே தெரியாது, நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது ஏன் நீ தடுக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டு போகலான்னு சொல்ல ரஃபி சரி ஓகே என் மூடை பொறுத்து நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ ரோமே ரஃபி கிட்ட அந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்துட்டு விளையாடுற மாதிரி விளையாடிட்டுருக்க. இவன் அதை உடனே பிடுங்கிட்டு இருக்கான். ரோமுக்கு ரஃபியை டீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல். இன்னொரு பக்கம் ஜாக்கி டீனை காட்டினாங்கன்னா டீன் போய் ஜாக்கிட்ட பேசுகிறான், நீ ஏன் போஸ்டான் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன்னு. ஜாக் அதனால் என்னன்னு கேட்க, போஸ்டான் 2ஆவை ஏமாற்றிட்டான் உனக்கு தெரியாதுன்னு கேட்க, உண்மையிலே ஜாக்குக்கு அந்த விஷயம் தெரியாது போல், அது தெரியாமல் தான் போஸ்டான் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். சரி இப்போ அவனை வேணான்னு சொல்லுன்னு சொல்ல, பட் ஜாக் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டான். என்னென்னா இந்த ப்ளே முடிகிற வரைக்குமே பிடிஎஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு போஸ்டானை தான் வர சொல்லணும்னு அவன் வாக்கு கொடுத்துட்டான். ஸோ இனி அவனை வேணான்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இந்த ப்ளேக்கான பட்ஜெட் இனி உங்களுக்கு நிறையா கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு போஸ்டன் இருக்கிறது தான் இவங்களுக்கு அமௌண்ட் வைஸ்லேயுமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஜாக் சொல்கிறான், சரி ஒன்று பண்ணலாம், நான் போஸ்டனை கவனிச்சுக்கிறேன், நீ 2ஆவை கவனிச்சிக்கோ, அவங்க 2 பேரையும் டிஸ்டன்ஸ்லேயே வச்சுட்டா எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்ல டீனுக்குமே அதான் கரெக்டுன்னு படுது. அதுக்கப்புறம் டீன் இன்றைக்கி நைட்டு நான் உன் வீட்டுக்கு வருவேன்னு சொல்ல எதுக்குன்னு கேட்குறான். ஏன்னா நான் என் வாலெட் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, நீ ஒன்றும் வர வேணாம், நானே வாலெட்டை எடுத்துகிட்டு வந்து தரேன்னு ஜாக் சொல்கிறான். அப்போ டீனும், ஏன் உன் ஃப்ரெண்டு மாதிரி நீயும் என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சும்மா ஜாக்கை கலாச்சிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் போஸ்டனை காட்டினாங்கன்னா அவன் போய் 2ஆ கிட்ட பேசுகிறான். 2ஆக்கு அவனை பார்த்தோன்னா அவனை அவாய்ட் பண்ண தான் பார்க்குறான். போஸ்டனும் என்ன என் மேலே கோவமாக இருக்கான்னு கேட்க, கோவமா உன்னெல்லாம் நான் எப்பயும் மறந்துட்டேங்கிற மாதிரி தான் 2ஆ பேசுகிறான். மறந்துட்டியா, இன்னி உன் மைண்டில் அதெல்லாம் இருக்குதானே, இப்போ இவன் என்ன பேசினாலும் 2ஆ அவனுக்கு அப்படியே இது கொடுக்காம அவன் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். பட் போஸ்டன் தான் வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். நல்லாவே தெரியுது போஸ்டன் வந்து 2ஆக்கு ட்ரை பண்ணுறாங்கிற மாதிரி. அப்போ 2ஆ கிட்ட அவன் சொல்கிறான், நீ உன் முடிவை சீக்கிரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்லா யோசிச்சு சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இதில் போஸ்டன் வேறு கெத்தாக நம்மக்கிட்ட சொல்கிறான், நான் திரும்ப வந்துட்டேன்ட்டு. இப்போ ரோமும் ரஃபியும் ஸ்விம்மிங் பூல் தான் போயிருக்காங்க. அப்போ ரோம் ரஃபியே பார்த்துட்ருக்க, என்னை ஏன் பார்க்குறேன்னு கேட்குறான். நீ ரொம்ப ஃபூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க, ஜஸ்ட்டு சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டேன், உடனே என் கூட வந்துட்டேன்னு சொல்ல ராஃபிக் திரும்ப கோவமாக பார்க்குறான். அப்போ ரோம் சமாதானப்படுத்தி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அந்த இடத்துல ரோமோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான். அவன் என்னடா நீ இப்போலாம் பிஸி ஆகிட்ட, டிஜேவாக வரதே இல்லைன்னு சொல்ல, அப்போ ரோமுமே இல்லை நான் ஃபைனல் இயரில் அதனால் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகே, என் கிளைண்ட் ஒன்றே தான் கேட்டுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நடக்கிற பார்ட்டிக்காச்சும் நீ வரியான்னு கேட்க ரோம் சரி ஓகேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டான். அம்மா உன் ஃப்ரெண்ட் இருந்தான் இல்லை ஜேம்ஸ் டீன், அவனையுமே கிளைண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, அவன் எங்கன்னு கேட்க இப்போ ஜேம்ஸ் டீனுங்கிற பேரை கேட்டோன்னே ரோமோட முகம் மாறுது. இன்னொன்று ரஃபிக்கும் ஒரு டவுட் வருது. ஸோ ரோம் என்ன சொல்கிறான்னா, அவனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரில, அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அந்த ஃப்ரெண்டும் சரி ஓகே நீ இன்றைக்கி வந்துருங்க மாதிரி சொல்லிட்டு போக ரோமோட முகம் நல்லா மாறுச்சா, அதை ரஃபி நல்லாவே நோட் பண்ணிவிட்டு அவன் வேறு என்னமோ யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ரஃபி வேணும்னு போய் ரோமை அப்ரோச் பண்ணுறான். ரோமும் வந்து நம்ம வெளியே இருக்கோன்னு சொல்ல, ஏன் உனக்கு அவுடோர்லாம் பிடிக்குங்கிற மாதிரி ரஃபி சொல்லிவிட்டு அவன் ரோமை வேணே செட்யூஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போ அந்த ஜேம்ஸ் டீன் யாருங்கிற மாதிரி கேட்க ரோம் வந்து இல்லை எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறான். சரி ஓகே நீ இந்த ஹோஸ்டெல்லாம் வேலை பார்க்குறேன்னு சொல்ல, இல்லை நான் வெறும் டிஜே மட்டும்தான் ரோம் சொல்ல. அப்போ ரஃபி என்ன பண்ணுறான்னா, சரி அந்த பார்ட்டிக்கு நீ என்னையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான். பட் ரோம் வந்து மறுத்துறான். அப்போ ரஃபி அவன்கிட்ட இருந்து விலக ஏன் ரோம் கேட்குறான், நீ இன்றைக்கி என்னை கண்டிப்பாக பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகணுன்ட்டு ரஃபி அடம்பிடிக்க சரி ஓகேன்னு ரோம் ஒத்துக்கிறான். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த பார்ட்டியில் என்ன சீக்ரெட் இருந்தாலும் அதை பற்றி வெளியே கொண்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி தான் ரோம் ஒத்துக்கிறான். ஆனால் இந்த இடத்துல ரஃபி ரோமை வச்சு பிளான் பண்ணுற மாதிரி நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம் அர்னால்டு 2ஆவை காட்டினாங்கன்னா அர்னால்டு 2ஆவை ட்ராப் பண்ணலான்னு வந்திருப்பான். பட் கரெக்டாக அவங்க நல்லா மழை பிடிச்சிருக்கும். அதனால் அர்னால்டு 2ஆவோட வீட்லேயே அப்போ கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு நின்றுட்டுருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, நீ இன்றைக்கே ரொம்ப அன்யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி தான் அர்னால்டு கேட்குறான். 2ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டயர்டு தான் அங்கே மாதிரி சொல்கிறான். ஆனால் சாரி என்னை ட்ராப் பண்ண வந்ததானே, இப்போ நீ மலையில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல, அப்போ அர்னால்டு இல்லை பரவாயில்ல மழை நின்னோன்னு நான் கிளம்பிடுவேன்னு சொல்கிறான். பட் 2ஆ என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் இப்போ அவசரமாக கிளம்புற, பேசாமல் இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கிருன்ட்டு. பட் டீன் இருக்கனால தான் அர்னால்டு யோசிக்கிறான், அவனுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோன்ட்டு. டீனும் 2ஆ வீட்டில் தானே தங்கியிருக்கான். ஸோ 2ஆ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டீன் வீட்டுக்கு வரதே ரேராக தான் இருக்கும், நீ இங்கேயே தங்கிக்கோன்னு. சரி ஓகேன்னு அர்னால்டு ஒத்துக்கிட்டு அவன்
குளிக்க போயிடுறான். இன்னொரு பக்கம் ஜாக்கும் போஸ்டனையும் காட்டினாங்கன்னா அவங்க எங்கேயோ வெளியே போய் விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் பண்ணுற வேறு யாராவது இருக்கும்ல, அங்கே தான் போயிருக்காங்க போல். ஸோ அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நியூயார்க் எப்படி இருக்குன்னுல ஜாக் கேட்க. போஸ்டன் அது நல்லா தான் இருந்துச்சு, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பட் எனக்கு இங்கே வரதான் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதனால தான் இங்கே வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் டீனுக்கு உனக்கு என்னாச்சு, 2 பேர் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டிங்களான்னு சொல்ல ஜாக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வேலை விஷயமா மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறான். என்னோடய பவுண்ட்ரிஸ்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் தான் ஜாக் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க கரெக்டாக டீனே கூப்பிட்றான். இவனுக்கு விருப்பமே இல்லாமல் தான் ஜாக் அட்டன் பண்ணுறான். அப்போ டீன் வந்து என்ன உன்னோட பாஸ்கோடை மாற்றிட்ட, என்னோட பர்த்டே டேட் வைக்கலாங்கிற மாதிரி இவன் கேட்க அதை பற்றி உனக்கு என்னன்ட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ஜாக் ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ போஸ்டனுமே சொல்கிறான், அவன் இன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கான், எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் டீனை பற்றி இவங்களுக்கு இன்னும் சரியாக தெரில. டீன் ரிசப்ஷனில் போய் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் எடுக்க மாட்றான், நீங்கள் கீயை கொடுங்கன்னு கேட்க அவங்க தரமாட்டுறாங்க. உடனே டீன் என்ன சாதாரண ஆளா, அவன் உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது சரியான ஆக்டிங் போடுறான். என்னென்னா என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தான், இப்போ கூட ரொம்ப கவலையாக தான் இருந்தான், இப்போ ஃபோன் வேறு எடுக்கல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் சூசைட் பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி பயங்கரமான ஆக்டிங்கை போட அந்த ரிசப்ஷனிஸ்டே நம்பிட்டு அந்த கீ கார்டு வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுறாரு, நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்ட்டு. இவனும் ரூம்குள்ளே போயிட்டு என்னமோ ஜாக்கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் வந்து சொல்கிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் ஜஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு தூங்கிட்டான், நான் இனி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டையும் அங்கேருந்து அனுப்பிடுறான். எப்படியோ பிளான் போட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வந்தோடனே பொறுப்பாக அங்கே நிறைய அந்த க்ளோசட்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், அதெல்லாம் மூடி வச்சுட்டு பெட்லாம் நீட் பண்ணிவிட்டு பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க. அப்போ தான் ஒரு ரேக்கில் ஒரு சீட்டாட்டு இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவன் பயங்கர ஷாக்காயிடுறான். ஏன்னா அதில் ரீஹேப் சென்டர்னு எழுதியிருக்கு. இப்போ ஜாக் வீட்டுக்கு வர அங்கே டீன் இருக்கிறத பார்த்து அவன் சாக்காயிடுறான். நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தேன்ட்டு. நான் எப்படி வந்தேன்னு கேட்குறியா, ஏன் நான் வரக்கூடாது, என்கிட்டருந்து எதாவது மறைச்சிட்டு இருக்கேன்னு கேட்க இவன் கேட்குறான், இப்போ எதை பற்றி நீ பேசுகிறேன்ட்டு. அப்போ டீனுமே அந்த சீட்டை காட்ட அப்போ ஜாக் ஆக்சுவலாக அதை மறைக்கணும் தான் நினச்சிருப்பான் போல். அதை பார்த்தோன்னா அமைதியாகிட்டான். அப்புறம் டீன் பிடிச்சி கேட்டுட்ருக்கான், நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைஞ்சேன்னு. பட் ஜாக்கோ அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், உனக்கு எதுக்கு அது தேவைங்கிற மாதிரி தான் பேசுகிறான். ஆனால் டீனோ நீ ஒரு ஆல்கஹாலிக்கா, நீ ஏன் இப்படி மாறின, உன்னை பற்றி நீ கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டியான்னு அங்கே டீன் ரொம்ப கேரிங்காக தான் கேட்குறான். பட் ஜாக் அவனை பிடிச்சி திட்டுறான், உன்னால தான் நான் அப்படி ஆனேன், அதுக்கப்புறம் நான் ரீஹேப் எடுத்துகிட்டு இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்ல. இங்கே பாரு, நான் பண்ண தப்புக்கெலாம் நான் எவ்வளவோ அதுக்கு சரிப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்னை ஏற்றுக்க மாட்டேற, அது ஜஸ்ட்டு ஒர்க்கு தான், வேறு எதுவும் நடக்கலைன்னு நான் சொல்லிட்டேன், அப்போ கூட நீ என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு கேட்க. அப்போ ஜாக் சொல்கிறான், பரவாயில்ல, நான் மறுபடியும் என்னோடய பழைய பொசிஷனுக்கே போய் கஷ்டப்பட நான் விரும்பலைன்னு சொல்கிறான். இப்போ நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல டீன் நான் கிளம்பவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அப்போ ஜாக் எவ்வளோ சொல்லி பார்த்தும் போகாதனால ஜாக் உடனே டீனை தூக்கிட்டு போய் வெளியே போட்டுடுறான். அப்போ ஜாக் என்ன சொல்கிறான்னா, இது என்னோடய பாஸ்ட், அதை நான் ஞாபகப்படுத்தி பார்க்க கூட விரும்பலைன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் அர்னால்டு டூவாவை மூவி பார்த்துட்ருக்கேன். இந்த சீனு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டூவாக்கு அர்னால்டு கூட மூவி பார்க்கறது பிடிச்சிருக்கு. அதோட அவன் சிப்ஸ் எடுத்து கொடுக்க அர்னால்டு அதை வாங்கி சாப்பிட்றானா, அதை கேட்கும் போதே அப்படியே டூவாக்கு ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகுது. ஸோ இவங்க மூமெண்ட் ஹாப்பியாக இருக்க. அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்குது. என்ன இது, டீன் சாவிக்குன்னு மறந்துட்டு போயிட்டானாங்கிற மாதிரி இவன் போய் பார்க்க அங்கே வந்திருக்கிறது டீன் இல்லை, போஸ்டன் அப்படியே அழகாக லுக் விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கதவை திறந்து விட்டு நீ ஏன் இங்கே வந்திருக்கேன்னு கேட்க உன்னை தான் பார்க்க வந்தாங்கிறான். இதில் அர்னால்டு வேறு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அர்னால்டு பக்கத்தில் போய் உட்காந்து இவனுமே மூவி பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இதில் டூவா இவனை நின்று பார்த்துட்டு இருக்க, நீ ஏன் டூவா நின்றுட்டுருக்க, வா இங்கே வந்து உட்காந்துக்கோன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேர் பக்கத்தில் இப்போ இவன் வந்து உட்காந்துட்டு வேணும்னே பேசிகிட்டு இருக்கா அர்னால்டு கிட்ட. இவன் என்ன வேலை பார்க்குறான் அந்த மாதிரிலாம் சொல்ல அர்னால்டு வந்து அதை பற்றி நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிறான், இவன் எப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணுவான்ட்டு. அப்போ இவன் அர்னால்டு கண்ணு என்ன சொன்னான்னா, நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவை இப்போ பில்ட் பண்ண பார்க்குறேன், நீ எனக்கு ஒரு மாடலாக இருக்கியா, நீ சூப்பரான மாடலாக இருப்ப, அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல அர்னால்டுக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போ டூவாக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் நான் எந்திரிச்சு போக போஸ்டன் அவன்கிட்ட ட்ரிங்க்ஸ் கேட்குறான். இவன் இப்படி பேசுறதை பார்த்து அர்னால்டுக்கு தோணுது இங்கே ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி. இப்போ போஸ்டன் அப்படியே ஒரு லுக் விடுறான். அவன் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு விட போகிற மாதிரி சரியான லுக் விட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் ரோமும் ரஃபியும் அந்த பர்த்டே பார்ட்டி சொன்னாங்கல்ல அங்கே தான் இருக்காங்க. அப்போ ரஃபி கேட்குறான், நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, பணத்துக்காகவான்ட்டு. நான் பணத்துக்காக பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஜே ஆகணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது, நான் டுமாரோ லேண்டில் டிஜேவாக பண்ணணுன்னு சொல்ல அப்போ ரஃபி சொல்கிறான், ஓ உனக்கு பெரிய கனவெல்லாம் தான் இருக்குது, நீயும் ஜாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, உங்கள் டிஎன்ஏல நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல
ரோம் சொல்கிறான் எங்கள் 2 பேருக்கும் ஒரே டிஎன்ஏ இல்லைன்ட்டு. ஏன்னா அவங்க ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர் அவங்க பசங்க தானே. சரி ஓகே, நீ வந்து அப்படி அங்கே சாதிச்சிட்டின்னா உனக்காக நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்து அங்கே பார்ப்பேன்னு சொல்ல, ஓ அப்படின்னா நீ இப்போ இருந்தே சேமிக்க ஆரம்பிச்சுக்கோ, ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் டிஜேவை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ரஃபி அங்கே பேஸ் வராது பார்க்குறான். அதாவது ஸ்விம்மிங் பூலில் ரோமை பார்த்து பேசினான்ல அவன் தான். ஸோ அவனை பார்த்தோன்னே ரோம் கிட்ட ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரான். அந்த பேஸ் கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். என்னன்னா அவன் ஒரு பிளான் பண்ணி தான் பேசுகிறான். அப்போ அந்த பேஸுமே இவனை பார்த்துட்டு, என்ன ரோம் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தானா, நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானான்னு கேட்க, ஆமாம்மா ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உங்கள் டீமில் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா, எனக்கு இது பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஆளுமே ஓகே நீ இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கான். சரி நான் ஜாயின் பண்ணால் அந்த ஜேம்ஸ் டீனுக்கு கொடுத்தா அதே சேலரி எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்க, இவன் கேட்குறான், ஓ உனக்கு ஜேம்ஸ் டீனை தெரியுமான்ட்டு. ஆக்சுவலாக நான் சொல்கிற ஆளை தான் நீயும் சொல்கிறியான்னு எனக்கு தெரியல, பட் அப்படி நான் சொல்கிற ஆளை தான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அவனை திருப்பி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரக்கூட என்னால் முடியும். அவனோட ஃபோட்டோ இருக்கான்னு கேட்க, அந்த ஆளும் ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். அதை பார்த்தோன்னே ரஃபி ஒரு பயங்கரமான பிளான் போடுறான். அவன் எதிர்பார்த்த ஃபோட்டோ தான் அங்கே இருக்குது போல். அதுக்கப்புறம் அந்த ஆளும் சரி ஓகே என் நம்பர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னு ஃபோனை இவங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ ரஃபி என்ன பண்ணுறான்னா அந்த ஆள்கிட்ட அந்த வீடியோவை இவன் ஃபோனுக்கு மாற்றிட்டு அவன் ஃபோனில் இந்த வீடியோ அனுப்புன மாதிரியே காட்டாத மாதிரி வச்சிடுறான். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ரஃபி ஒரு வஞ்சக சிரிப்பு சிரிக்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இவன் என்ன நினச்சிட்டு வந்திருப்பான்னா அந்த ஜேம்ஸ் டீனுங்கிற ஆள் டீன் தானோன்ட்டு இவனுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பான். ஸோ அது டீனுன்னு கன்ஃபார்ம் ஆனனால இவன் அவன் இருக்க வீடியோவை இப்போ அனுப்பி வச்சுட்டான் இவனோட செல்லுக்கு. ஸோ அதை வச்சு இவன் ஏதோ பிளான் போட்டிருக்கான். இப்போ அந்த பிளேயில் இருக்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணுறதுக்கு ஒன்றா இருக்காங்க. அப்போ ரஃபி என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட இருக்க வீடியோவை அனுப்ப, அந்த வீடியோ பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அந்த அங்கே இருக்க மெயின் கேரக்டர்ஸ் அவங்க இனி அந்த வீடியோவை பார்க்கல. இப்போ எல்லோரும் ஏதோ சலசலப்பாக பார்த்துட்ருக்க உடனே டிம்மி டுவா எல்லாருமே அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ டுவா அதை பார்த்து ஷாக்காயிட்டு டீன் கட்டு காட்டுறான். டீன் கட்டு காட்டினோன்னே டீன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்புறம் டிம்மியுமே இதை பார்த்துட்டு ஜாக்கிட்ட சொல்கிறான், இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் ரீடை ஒதுக்கி வைக்கிறது நல்லதுன்ட்டு. அவன் சொல்ல அங்கே ஜாக் அப்படியே அழுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டிம்மி வந்து எல்லோரும் கொஞ்சம் வெளியே போங்க, நம்ம அப்புறம் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணிக்கலான்னு சொல்லி அனுப்பிடுறான். டுவாவும் அர்னால்டா நீ கொஞ்சம் வெளியே போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஆக்சுவலாக டீன் வந்து நிறைய பெரிய ஆளுங்களோட பர்த்டே பார்ட்டிலலாம் ஹோஸ்ட்டாக இருந்திருப்பான் போல். ஸோ அந்த விஷயம் வந்து ஜாக், டீன், டிம்மி, டுவா இவங்க 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே யாருக்கும் தெரியாது. அதனால தான் இவங்க 4 பேர் பேசுகிறாங்க. நமக்கு மட்டும்தானே தெரியும் இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சுன்ட்டு. டீன் கிட்டே கேட்குறாங்க, நீ ஏதாவது ட்ரிங்க் பண்ணிவிட்டு தெரியாமல் அனுப்பிட்டியா அந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு கிளியராக தெரியுது யாரோ டீனை டார்கெட் பண்ணி தான் இதை வேணும்னு ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. யூனிவர்சிட்டியோட ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டீன் வந்து ஜாக்கிட்ட கேட்குறான், நீ எவ்வளோ கோபமாக இருந்தால் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பேன்னு சொல்லி அவன் ஜாக்கிட்ட தான் சண்டைக்கு வரேன். ஜாக் என்ன சொல்கிறான்னா, நான் இதை வெறுத்தேன் தான், பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்கிட்ட பொய் சொன்னது மட்டும்தான் பிடிக்கல, பட் இந்த விஷயத்தை நான் ஒன்றுமே சொல்லலைன்னு கேட்க, அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை வருது. ஆக்சுவலாக ஜாக் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே டீனை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கான், நீ அந்த மாதிரி ஹோஸ்ட்டாக போகாதன்ட்டு. பட் டீன் வந்து இவன்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் அந்த பின்னாடி அந்த பேஸ் கொடுக்குற ஜாபெல்லாம் அவன் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். டீன் கிட்ட வந்து அவ்வளோக்கும் அமௌண்ட் இல்லை. ஸோ அவன் பண தேவைக்காக மட்டும்தான் அதை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்பயுமே சொல்கிறான், என் தேவைக்காக நான் பண்ணேன், அது உனக்கு புரியாதுன்ட்டு. பட் ஜாக்கு, நீ நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், இது உன்னோட சாய்ஸ் தாங்கிற மாதிரி அவன் டீனை புரிஞ்சுக்காமல் பேசுகிறான். பட் டீனோட நிலைமையிலேருந்து பார்த்தா தான் அவனோட கஷ்டம் புரியும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்க டிம்மியும் டூவாவும் தான் தடுத்து விட்றாங்க. இப்போ எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுறது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ டீன் சொல்கிறான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, என்னை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனி நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஜாக்கிட்ட போய் சொல்கிறான், நீ தானே சொன்ன ஜாக், நான் பண்ண தப்புக்கான கான்சிக்வன்ஸை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ட்டு, இப்போ நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் சோகமாக அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அர்னால்டு டுவாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை நடந்தனால கொஞ்ச நேரம் ஸ்கிரிப்ட் ஒதுக்கி வச்சுட்டாங்க போல். ஸோ அதனால தான் இப்போ அர்னால்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டுவா கிட்ட டீன் இப்போ ஓகேவான்னு கேட்க, அவன் ஓகே தான், கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு சொன்னான், அவ்வளோதான் அப்படி மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு அர்னால்டு என்ன பண்ணுறான்னா, அவன் ஃப்ரீயாக இருக்கனால டிக்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அப்போ டூவாவும் அவனை பார்த்து ரசிச்சுட்டே சொல்கிறான், டான்ஸ் ஆடுறவங்களாம் ரொம்ப கூலாக இருக்காங்கன்ட்டு. டான்ஸ் ஆடுறது பெரிய விஷயமே இல்லை, ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாருமே பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவன் டுவாவை கூப்பிட்டு டான்ஸ் சொல்லி தந்துட்டுருக்கான். ஆனால் டுவாக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுமே கொஞ்சம் கூலாக டான்ஸ் ஆடுற மாதிரி வரல. வேணாம் நான் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டுவா வந்து உட்காந்துடுறான்.
இந்த சீனே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்போ அர்னால்டு கேட்குறான், போஸ்டானுக்கும் உனக்கும் இடையில என்ன இருக்குது, எனக்கு என்னமோ இந்த சுச்சுவேஷன் பேடாக இருக்க மாதிரி சொல்லுன்ட்டு. பட் டூவோ அது ஒரு பெரிய கதைன்னு சொல்ல, எவ்வளோ பெரிய கதையாக இருந்தாலும் சொல்லு, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், உங்கள் 2 பேருக்குள்ளே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல. அப்போ டூவா சொல்கிறான், நான் என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ன்னு சொன்னேன்ல, அது அவனை தான்ட்டு. இவன் தயங்கி தயங்கி அந்த கதையை சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன இருந்தாலும் அவன் மேலே ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டது என்னோட தப்பு தான். அதுக்கப்புறம் அப்படியே என் கிட்டேருந்து கோஸ்டட் ஆகி போயிட்டான். நான் அவனை மறுபடியும் பார்த்துட்டேன் இப்போ. பட் இப்போ எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் சுத்தமாக இல்லை. ஜஸ்ட்டு எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல, அவ்வளோதான் சொல்கிறான். ஸோ அர்னால்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, போஸ்டான் மாதிரி ஒரு ஆள் உன்னோட ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. அவனை ஜஸ்ட்டு எக்ஸ் எனிமையாக வச்சுக்கோ, அவ்வளோதாங்கிறான். அதோட இனிமேல் போஸ்டானை பார்க்கும்போது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட ஒரு சிக்னல் மட்டும் பண்ணு, நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்ல. டூவா கேட்குறான், என்னது எனக்கு பாடி கார்டாக இருக்க போறியான்னு. ஆமான்ட்டு இப்போ அதனால் ரொம்ப அழகாக பேசுகிறான். அப்படியே டூவாவோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, எங்கள் பாரு டூவா, உன்னை மாதிரி லவ்லியான இருக்க ஒரு ஆள் ரொம்ப நாளைக்கு சிங்கிளாலாம் இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல. டூவாவும் ரொம்ப கேரிங்காக தான் பார்த்துட்ருக்கான். ஓகே, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அர்னால்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. டூவா மறுபடியும் அவனை ரசித்து பார்த்துட்டே சிரிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரஃபி கிட்ட போய் ரோம் பேசுகிறான், பயங்கர கோவமாக பேசுகிறான். இதெல்லாம் நீ தானே பண்ண, நீ எங்கே வந்து டீனோட விஷயத்தெல்லாம் நீ தானே லீக் பண்ணேன்னு சொல்ல. ரஃபி என்ன சொல்கிறான்னா, அவங்க பண்ண வேலைக்கான கான்சிக்வன்ஸை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், யாராலையும் இதை தப்பிக்க முடியாது. அதோட இந்த விஷயத்தையே நான் பண்ணேன்னு சொல்கிறேன், வேறு யார் வேணால் பண்ணியிருக்கலாம், அங்கே நான் மட்டும் இல்லையேங்க மாதிரி. இவன் நான் தான் பண்ணேன்னு எப்படி ஷியோராக சொல்கிறேன்ட்டு தான் ரஃபி கேட்குறான். பட் இவன் பேசுகிறதுலே தெரியுது அப்பட்டமாக இவன் தான் பண்ணான்ட்டு. ஸோ ரோம் சொல்கிறான், ஓகே, உனக்கு இதானே வேணும், என்னை நீ நல்லா ஏமாத்திட்ட, இனிமேல் என்கிட்ட இருந்து உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்ல. ரஃபிக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகே ஃபைன், இப்போ நான் போய் ஜாக்கை பார்க்குறேன், ஜாக்குக்கு என்னோடய கம்ஃபர்ட் இப்போ தேவைப்படும்னு சொல்லிட்டு போக. ரோம் சொல்கிறான், நீ போகிற விஷயம் எதுவுமே நடக்காதுன்ட்டு, உனக்கான தேவையே அங்கே இருக்காதுங்கிற மாதிரி சொல்ல. ரஃபி இவன்கிட்ட சவால் விட்டு போகிறான், நான் போய் ஸ்கோர் பண்ணுறத நீயும் பார்க்க தானே போகிறேன்னு சொல்ல. இங்கே ரோமுக்கு தான் கடுப்பாகுது. ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷன்லேயே ரொம்ப பாவமாக இருக்கிறது இப்போ ரோமும் டீனும் தான். ரோமை ரஃபி நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி தான் இருந்துச்சு. அதோட பூம் இப்படி ஒரு ரோல் நடிக்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. ரஃபியோ கேரக்டரில் அவனோட ரோலே இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவன் இது வரைக்கும் பார்த்தோம்ல, அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, டீன் ஒரு ஃபோட்டோ பார்த்து அழுதுட்ருக்கான். அதில் அவங்க அம்மாவும் அக்காவும் இருக்காங்க போல். ஸோ அவன் ஃபோட்டோ பார்த்து அழுதுட்ருக்க. அங்கே ஜாக் வரான். ஜாக் வந்தோன்னே உங்ககிட்ட சண்டை போட நான் விரும்பலைங்கன்னு சொல்ல. ஜாக் சொல்கிறான், நானும் இங்கே சண்டை போட வரலன்ட்டு. அதுக்கப்புறம் ஜாக் பொறுமையாக சொல்கிறான், இங்கே பாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ உங்கள் அக்காவுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது, உன்னோட ஃபினான்ஷியல் படிப்புக்கு அதுக்கெல்லாம் உங்கள் அக்கா செலவு பண்ணுறாங்கன்னு தான் நீ இந்த வேலை பண்ண, உன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ண, அது எல்லாமே எனக்கு புரியுதுங்கிறான். அதோட டீன் கிட்ட சொல்கிறான், நீ ஹோஸ்ட்டாக இருந்தது அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன்ட்டு. அப்போ டீன் கேட்குறான், என்னை அக்செப்ட் பண்ணியா, அப்புறம் எதுக்கு என்ன நீ பிரேக்கப் பண்ணன்ட்டு. இங்கே பாரு, உனக்கு ஹெல்ப் வேணும்னு நீ வேறு வழியை தேடி போகிறக்கு, நீ ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட வந்திருக்கலாமே, ஏன் நான் உன்னை பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு சொல்ல. நான் யாருக்கும் பேர்டனாக இருக்க விரும்பலைன்னு டீன் சொல்கிறான். பட் ஜாக்கோ, அவங்க லவ் பண்ணுற ஆள் யாருக்குமே பேர்டனாக இருக்க மாட்டாங்க, நீ எனக்கு பேர்டன் இல்லைங்கிறான். அப்போ அப்படியே டீன் ஜாக்கை பார்க்க. அப்போ ஜாக் டீன் பக்கத்தில் உட்காந்துட்டு பொறுமையாக பேசுகிறான், இங்கே பாரு, நீ என்னை நம்பு, நான் உன்னோட சீக்ரெட்ஸை வெளியே விடவே இல்லை, நான் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே டீனோட கையை பிடிச்சிக்கிறான். ஏன்னா நீ ஹர்ட் ஆகிறத பார்த்தா அது என்னையும் தான் ஹர்ட் பண்ணுது. இப்போ ஜாக் இப்படி எமோஷ்னலாக பேச டீன் சொல்கிறான், நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்ட்டு. பட் ஜாக்கோ, இல்லை, நீ ப்ரிட்டன் பண்ணிக்காத, என் கூட இருக்கும்போது நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை ஓப்பனாக ஃபீல் பண்ணு, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்ல. அப்படியே டீனும் ஜாக்கும் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ டீன் அவனை ஹக் பண்ணிவிட்டு குழந்தையாட்டம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஜாக் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, நீ என் முன்னாடி வீக்காக லாஸ்ட்டாக இருக்கிறது பரவாயில்ல, நீ அப்படி இருக்கலான்னு சொல்ல. அப்போ டீன் சாரி கேட்குறான், சாரி, நீ ரீஹேப் போனதுக்கு நான் தானே காரணம்ன்ட்டு அவன் குழந்தையாட்ட அழ ஆரம்பிச்சிடறேன். அப்போ ஜாக்குமே சாரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ராஃபி வந்துடுறான். அவன் இவங்க 2 பேரை பார்த்து பயங்கரமாக ஷாக்காயிட்டான். அப்படியே டென்ஷனாக அங்கேருந்து திரும்பி போகிறான். இது ராஃபிக்கு தேவை தான். இதோடு இந்த எபிசோட் முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோட் ரொம்ப ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டராக இருந்துச்சு. ராஃபி அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நான் எதிரே பார்க்கல. பட் அந்த சீன் அன்எக்ஸ்பெக்டடாக செமையாக இருந்துச்சு. பட் ரஃபி போட்ட பிளான் அவனுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இது மூலமாக டீனு ஜாக்கும் அவங்க திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட மாதிரி தான் தெரியுது.
டீன் ஜாக் சீன்ஸ்லையுமே இத்தனை நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஏன் இவங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரோட லவ்வை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க இன்னைக்கு எபிசோடில். எனக்கு அவங்க பேர் இன்னைக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு பக்கம் அர்னால் டூவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு க்யூட்டான ரிலேஷன்ஷிப். பட் டூவா கிட்ட இப்போ போஸ்டன் வந்தது தான் அங்கே பெரிய பிரச்சனையே. ஸோ அங்கே என்ன ஆகும்ன்ட்டு பார்க்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ரோம் ரஃபியோட சீன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரோம் ரஃபி பேர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர். பட் ரஃபி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல தான். ஸோ ரோம் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிருப்பான். அதை பார்க்கும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த பேர் பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. ஹே மை பிஎல் படிஸ்.